வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஈஸியான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான குழம்பு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு வாசனையா, ஸ்பைசியா, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா ஒரு கிரேவி பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா சூப்பர் டேஸ்ட்ல ஒரு கூட்டு பண்ணிருக்கோம். இந்த காம்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சொரக்காய் கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய தோல் சீவி ரொம்ப சின்ன சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அந்த கடலைப்பருப்பை இதுல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை ஊற வைக்காம வாஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்ப காய் முங்குற அளவுக்கு தண்ணி. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. காய் பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியா இருக்கும். இது ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காகி வரும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் நீங்க 4-5 பூண்டை தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தாளிப்ப கூட்டுல சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் மணத்தோட சூப்பரா சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் காரக்குழம்பு பண்றதுக்கு நான் 3 கலர் கேப்சிகத்தை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம எடுத்திருக்கிற கேப்சிகத்தோட வெயிட் பாத்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். அதுக்கு இந்த அளவு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, இது கூட 4-5 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி அவனுடைய கலர் லைட்டா மாறி வரட்டும். வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா திக்காவே கிடைக்கும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்சியில இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன்.
கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா மசாலா தூள்லாம் கரிஞ்சு போகாம இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனவே ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை இதுல சேர்க்கிறேன். எனக்கு 3 கலர் கேப்சிகம் கிடைச்சதுனால 3 கலரை வச்சு நான் பண்றேன். உங்கள்ட்ட எந்த கலர் கிடைக்குதோ இதே ப்ராசஸ்ல நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும். இத மசாலாலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி வதக்கணும்னா கேப்சிகத்தில் உள்ள வாசனையெல்லாம் இந்த மசாலால இறங்கி நல்ல வாசனையா இருக்கும். அதே சமயம் கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கிரும். கேப்சிகம் வதங்கிருச்சு. கேப்சிகம் வதங்கினதும் சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி சேர்க்கிறேன். தக்காளி சேர்த்திருக்கனால இந்த அளவு புளிக்கரைசல் சரியா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கேப்சிகம் ஆல்ரெடி 3 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த குழம்பு திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னொன்னு இது இன்னும் மறுபடியும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா திக்காயி வந்திருக்கு. கேப்சிகமும் கலர் மாறாம கரெக்டா வெந்திருக்கு. கிரன்ச்சியாவும் இருக்கு. இந்த மாதிரி கிரன்ச்சியா இருந்தாதான் கேப்சிகம் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லா டேஸ்டான கேப்சிகம் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.